வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற பதிவு நாகதண்டம். இந்த தண்டம் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல விளக்கத்தை பார்ப்போம். இது சித்தர்கள் ஆதி காலத்தில் பழமையான முறையில் தன்னுடைய சக்திகள் அத்தனையும் ஒன்று கூட்டி ஒரு தண்டத்தில் வச்சுருந்தாங்க. அந்த முறையை இவங்க கையாண்டு பல வருடங்களாக அந்த தண்டத்தில் வச்சுருப்பாங்க. எப்படின்னு கேட்டோம்னா, தன்னுடைய முழு சக்தியை ஒரு இடத்துல இறக்கி வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க முடியாத காலத்தில். இப்போ தன்னுடைய வாழ்நாளில் இத்தனை வருஷமாக நான் வாழ்ந்த கலைகள், சக்திகள், நான் வணங்கின தெய்வங்கள், அதோடைய மந்திர உபாசனைகள், அவங்களுக்கும் அந்த தெய்வங்கள்லாம் வசியமாக இருந்த சக்திகள், இது எல்லாம் ஒரு இடத்துல இறக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த நாகதண்டத்தில் இறக்கி அந்த பின்னாடி வர சீடர்கள்கிட்ட கொடுப்பாங்க, இல்லை பின்னாடி வர சந்ததிக்கு கொடுப்பாங்க. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டோன்னா நாகதண்டம். இந்த தண்டம் என்னன்னு கேட்டோன்னா, அவர் அந்த தண்டத்திலேயே நானும் இது இருக்கிற இடத்துல என்னுடைய ஆத்மா இருக்கும், என்னுடைய கலைகள் அதுக்கு நான் பெற்ற இந்த வரங்களுடைய சக்தி எல்லாம் இந்த தண்டத்தில் இருக்கும், இதை வச்சு நீங்கள் அஷ்டகர்மம் செய்யலாம், ஆனால் இது நல்லதுக்கு தான் இதை செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு என்ன ஏதுன்னு சில பேருக்கு தெரியாது. அந்த முறையைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தண்டம் நாகதண்டம்னு பேர். இந்த தண்டத்தை நீங்கள் எந்த ஒரு கெடுதலான விஷயங்கள் செய்தாலும் இது கையில் இருந்ததுன்னா உங்கள் ஏரியா பக்கமே எந்த துன்பமும் வராது. இப்போ நீ இந்த தண்டம் ஒரு வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. முன்னொரு காலத்தில் யாரோ கொடுத்துருக்குறாங்க, ஆனால் இது உங்களுக்கு தெரியல. ஆனால் இது இருக்கிற இடத்துல என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும். வீட்டில் ஆபத்து வராத பார்த்துக்கும், லட்சுமி கடாட்சி கொடுக்கும், என்ன நினைக்கிறீங்களோ அது ஈடேறும். ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் நல்ல விதமாகவும் நல்ல எண்ணமாகவும் இருக்கும். இப்போ ஒருத்தவன் உங்களுக்கு சூனியம் செய்கிறான் அப்படின்றதப்ப உங்களுக்கு அது கட்டாயம் அவனுக்கு தண்டனை கொடுக்கும், திருப்பி விடும். அந்த மாதிரியான அந்த வேலையை இந்த தண்டத்தில் உங்களுடைய சக்தியை நம்ம இதில் எல்லா அஷ்டகர்மமும் செய்கிற மாதிரி, பாதுகாப்பு தரா மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு தண்டத்திலே அடக்கி நம்ம தரோம். இது என்னன்னு கேட்டோன்னா, இது ரொம்ப காலமாக பூஜித்து இதை உபாசனை பண்ணி சித்தெடுத்து இதுக்கு பல விதமான முறைகள் கையாளுறதா இருக்குது. இந்த பெரம்பு செய்யறதுக்கு, அதாவது தண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரம்பு செய்கிறதுக்கு ஒரு கருங்கால் இல்லாத, வேறு மரங்கள் இல்லாத, இதுக்குன்னு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துலேருந்து அந்த தண்டம் செய்யணும். அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரியான எந்திரங்கள் உள்ளே வச்சு செய்யக்கூடிய உபாசனை, அத்தனை நாட்கள் மைமுறைகள், அப்புறம் உங்கள் பேரை வச்சு, உங்கள் குலதெய்வத்தை வச்சு, நீங்கள் என்ன சாமி ஆடுறீங்க அதை வச்சு, இப்படி எல்லாமும் செய்யணும். அது மட்டும் இல்லாத நீங்கள் அஷ்டகர்மமும் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். இது ரொம்ப நாள் கொஞ்ச நாள் பூஜிச்சு ரொம்ப பவராக்கி தான் இதை ஒருத்தங்கிட்ட தர முடியும். தரும்போதும் அதுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான முறைகளெல்லாம் சொல்லி தான் இதை நாங்கள் தருவோம். இந்த மாதிரியான தண்டங்கள் செஞ்சு கொடுக்கறது எந்த யூடியூப் சேனலையும் வெளியிட முடியாது, இட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நாம் இந்த தண்டத்தை வெளியிடுறோன்னா ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இது புரியாது. இப்போ நான் ஒரு 20 வருஷமாக நான் சாமி ஆடுறேன், எங்கள் தாத்தா சாமி ஆடுறாரு, அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஜாதகம் பார்த்தாங்க, சாமியோட தொடர்பில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, சொல்லாத போயிருப்பாங்க. ஆனால் தண்டத்தை பற்றியான முழு விவரங்கள் நிறைய இடங்களில் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இது என்ன தண்டம் அப்படின்னா என்னென்னா, அவர் வாழ்நாளில் உருவாக்கின மொத்த சக்தியும் இறக்கி இந்த தண்டத்தில் இறக்கி இன்னொருத்தங்கிட்ட அதை கொடுத்துட்டு போவாங்க. அது எதுக்காக கொடுத்துட்டு போவோன்னா, மக்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி, கர்ம வினையில் பீடையில் துன்பத்திலையும் இருக்கிறவங்கள காப்பாற்ற சொல்லி ஒவ்வொருத்தவங்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போவாங்க. அதுக்கு பேர் தான் இது தண்டம். இது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, அகத்திய மகரிஷியால் இது உருவாக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இது பல குருமார்கள்கிட்ட அகத்திய மகரிஷியோடைய சீடர்களால் இது நிறையா பேருக்கு பரவ ஆரம்பிச்சிது. ஆனால் இந்த முறைகள், இந்த பழமையான முறைகள்லாம் காலப்போக்கில் மறைஞ்சு போச்சு. ஒரு சிலர்கிட்ட தான் இருக்கும்.
அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது நம்ம குரு மூலிமா நமக்கு கிடைச்சதுனால இந்த தண்டத்தோடைய முழு விளக்கமும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு மந்திரம்னா என்ன, உண்மை சொல்கிறது, ஹரிச்சந்திர பூஜை, இந்த மாதிரியான ஆரம்பகட்ட பூஜையை பண்ணவங்களாலையும் சித்து எடுத்தவங்களாலையும் ஆரம்பகட்ட நிலையிலிருந்து அடுத்த நிலையிலிருந்து வந்தவங்களால தான் இந்த தண்டத்தை பயன்படுத்த முடியும். ஆரம்பகட்ட நிலையில் இதை இருக்கிறவங்களால பயன்படுத்த தெரியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. ஆனால் தெய்வத்தில் பல வருஷமாக இருக்கிறவங்களால தான் இந்த தண்டத்தை கையாள முடியும். அதனால் நீங்கள் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இப்படி இருக்கிறவங்க, பூஜையில் இருக்கிறவங்க, சித்தி எடுத்தவங்க, இவங்களாம் நமக்கு கால் பண்ணி இந்த தண்டத்தில் எப்படி சக்தியை இறக்கி நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிது அப்படின்றத முறையை கொடுக்கும்போது சொல்லுவோம். சில மந்திரங்களும் நாங்கள் கொடுக்கும்போது சொல்லுவோம். அதுக்கப்புறமா உங்கள் கிட்ட ஏன் உங்கள் ஏரியாவில் கூட எப்பேற்பட்ட சதி வேலையும் உங்கள் ரவுண்டுக்கே எதுவுமே வராது. அதுக்கு பேர் தான் தண்டம். இது வைக்கிற இடத்துல எந்த அமானுஷமும் இருக்காது. நீங்கள் வசியம் பண்ண தேவாதிகள் தான் அந்த இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தண்டம் வேணுன்றவங்க கால் பண்ணி ஆர்டர் செய்யுங்க.